بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار هم فيها خالدون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் மன தூய்மையையும் உடற்பரிசுத்தத்தையும் தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் சென்ற வகுப்பினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சையிதுனா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியையும் உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அவர்கள் மேலிருந்து கீழுலகத்துக்கு வந்துவிட்டார்கள். வந்ததற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு தௌபாவை நசீபாக்கினான். அவர்கள் வந்து அவர்களால் நடந்த தவறுக்காக வேண்டி முதலாக தௌபா செய்தார்கள், பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அந்த அவர்களை மன்னித்து பொறுத்து அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் உலகத்துக்கு போங்கோ, உங்களுக்கு என்னுடைய கட்டளைகள், என்னுடைய சட்டங்கள், உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டளைகள் உங்களை வந்து சேரும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கட்டளைகளை ஒரு சிலர் எடுத்து நடப்பார்கள். நடந்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு சிலர் அதை பொய்ப்படுத்துவார்கள், நிராகரிப்பார்கள். அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? அவர்களுடைய ஒதுங்குந்தளம் எப்படி இருக்கும்? இவர்களுடைய ஒதுங்குந்தளம் எப்படி இருக்கும்? அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை மனித குலத்தினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇம்மா யஅத்தியன்னகும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நேர்வழி வரும் பொழுது, நேர்வழி என்ற செய்தி வரும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்திகள் வருவது என்பது வஹீனூடாக வரும். வேத நூட்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ரசூல்மார்களின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செய்திகளை சொன்னான். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வின் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள். ஃபஇம்மா யஅத்தியன்னகும், திடனாக நிச்சயமாக உங்களுக்கு என் புறத்திலிருந்து நேர்வழியாக செய்திகள் வரும் பொழுது, நேர்வழி உங்களை வந்து சேரும் பொழுது, ஃபமனித்தபஅ ஹுதாய, என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுவார்களோ, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய நேர்வழியை யார் பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் ஒருபோதும் கவலையும் கொள்ள மாட்டார்கள். பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. இன்று உலகத்தில் மனித குலம் வாடிக்கொண்டிருப்பதே இந்த ரெண்டிலையும் தான். ஒன்று பயம், என்ன நடக்குமோ தெரியாது, என்ன நடக்குமோ தெரியாது. கிளைமேட் சேஞ்சுன்றாங்க, உலகம் சூடாகுது, உலகத்தில் குளோபல் வேமாகுது, சூடாகி கொண்டிருக்கிறது, பொருளாதார பிரச்சனை வரப்போகிறது, நெருக்கடிகளான ஒரு அரசாங்கம், அரசியல் இப்படியாக கொண்டு நடக்கப் போகிறது என்று சொல்லி எல்லாம் ஒரு வகையான பயம் மக்களை போட்டு வாட்டி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கத்தில் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். கவலைக்கு மேல் கவலை,
நினைத்து நினைத்து கவலை. அப்படி செய்திருக்கலாமே, இப்படி செய்திருக்கலாமே, அதை இப்படி நடந்திருக்க வேண்டுமே, அப்படி நடந்திருக்க வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் நடந்திருக்க வேண்டுமே, நடந்திருந்தால் என்ற அந்த லவ் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அரபில். அந்த கதவை திறந்து விடுவோம். அப்படி இருந்தால் இப்படி, அங்கே முடிக்காமல் இங்கே முடித்திருந்தால், அந்த பெண்ணை நிக்காக செய்யாமல் இந்த பெண்ணை திருமணம் முடித்திருந்தால், அந்த மாப்பிள்ளையை முடிக்காமல் இந்த மாப்பிள்ளையை முடித்திருந்தால், அந்த புள்ளை இல்லாமல் இந்த புள்ளை கிடைத்திருந்தால், இப்படியாக மக்கள் பேசிக்கொண்டே போவார்கள். அப்படிப்பட்டவர்கள் கவலையினால் வாடிக்கொண்டிருப்பார்கள். இறந்த காலத்தை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டு எதிர்காலத்தை நினைத்து 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 பயந்து கொண்டே வாழ்வார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய கட்டளைகளை யார் எடுத்து நடப்பார்களோ அவர்களுக்கு இந்த 2 நோயும் வராது. ஒன்று, பயம் என்ற நோய் வராது, கவலை என்ற நோயும் வராது. ஏன்? நாங்கள் கலா கதிரை நம்பியவர்கள். கலா கதிர்ண்டா என்ன? அல்லாஹ்வே மிக தெளிவாக சொல்லிவிட்டான். ஒரு மரத்தில் இருந்து இலை ஒன்று கீழே விழுவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிலத்தில் தூவிவிட்டு வந்த ஒரு வித்து, ஒரு விதை, அது மரமாக வெடித்து ஆகுவதாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய அறிவுக்கு அப்பால் அது நடைபெற முடியாது. மா தஸ்குத்து மின் வரக்கத்தின், ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய அறிவுக்கு அப்பால் பட்டதல்ல. அதையும் அல்லாஹ் அடைய வளைத்து கொண்டவன். அதுவும் அவனுடைய கட்டளை பிரகாரம்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறான். ஒரு மரத்தினுடைய இலை கீழே விழுவதும் அல்லாஹுக்கு தெரியும் என்று இருந்தால், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுக்கு இன்னஹு அலீமுன் பிதாத்தி சுதூர். நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய உள்ளம் எப்படி சிந்திக்கிறது, என்னுடைய உள்ளம் எப்படி என்னுடன் கதைக்கிறது, நீங்கள் எப்படி கேட்டுக்கொண்டே உங்களுடைய உள்ளத்துடன் கதைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு தெரியும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அல்லாஹுடைய நேரு வழியை யார் பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்படவும் வேண்டாம். மரணப்படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் பொழுதும் அதுதான் சொல்லப்படும். இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. மலக்குமார்கள் அவரிடத்தில் வந்து இதைத்தான் சொல்லுவார்கள். அல்லா தஹாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம். வலா தஹ்ஸனு, கவலைப்பட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வஅபிஷிரு பில் ஜன்னா, சுவர்க்கம் என்ற ஒதுங்கும் தலத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். சுவர்க்கம் என்ற ஒதுங்கும் தலத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகாக சொல்லுகின்றான். இந்த இடத்தில் இமாம்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், குர்ஆனை பொறுத்தவரையில் 12 இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கவலை சம்பந்தமாக பேசியிருக்கின்றான். கவலை என்பதை பற்றி குர்ஆனில் மௌதுஉ النهي عن الحزن في القرآن جاءت 12 موضع. 12 இடங்களில் கவலை சம்பந்தமாக குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தடை விதித்து பேசியிருக்கின்றான். தடை, கவலை என்பது கூடாது, மறுத்து பேசியிருக்கின்றான். அப்படி பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஒன்று விளக்கலாக வந்திருக்கிறது, அல்லது வேண்டாம் என்று வந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நஹியாக வந்திருக்கிறது, மன்ஃபியாக வந்திருக்கிறது. நஹி என்றால் செய்ய வேண்டாம், மன்ஃபி என்றால் செய்யாமல் இருந்திருக்கலாமே, கவலைப்படாமல் இருந்திருக்கலாமே. சுப்ஹானல்லாஹ். இப்படியாக குர்ஆனில் 12 இடங்களில் வந்திருக்கிறது. அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், குர்ஆன் ஷரீஃபில் நாங்கள் ஓதக்கூடிய இந்த திருக்குர்ஆனில் கவலை என்ற வார்த்தை விளக்கலாக மட்டுமே வந்திருக்கிறது. கவலைப்படுங்கோ என்று எங்கேயுமே சொல்லப்படலை. கவலை என்பது குர்ஆனில் விளக்கலாகவே வந்திருக்கிறது. கமா ஃபி கௌலிஹி தஆலா வலா தஹினு வலா தஹ்ஸனு. கவலைப்பட வேண்டாம்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கிறாங்க குகையில் ஹிஜ்ரத்து செய்யும் பொழுது. அப்பையும் சொல்லப்பட்டது, இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்ஸன், கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வசிர்ரு தாலிக்க, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கவலையை குர்ஆனில் வேண்டாம் நஹி விலக்கலாக ஏன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்? லா மஸ்லஹத ஃபீஹி லில் கல்ப், கவலைப்படுவதனூடாக உள்ளத்துக்கு என்ன பிரயோசனம்? நடந்துட்டுது என்று கவலைப்பட்டு கவலையினால் உங்களுக்கு என்ன பிரயோசனம்? எதை இழந்து விட்டீர்களோ அது கிடைக்க போகிறது இல்லை. எது தப்பி விட்டதோ அது மீண்டும் கிடைக்க மாட்டாது. வஅஹப்பு ஷைஇன் இல ஷைத்தானி, ஷைத்தானுக்காக விருப்பமான ஒன்று என்ன தெரியுமா? முஃமின்களை எப்பயுமே கவலையில் வைக்கணும். முஃமின்கள் எப்பயுமே கவலையிலே இருக்கணும். கவலையிலே இருப்பது தான் ஷைத்தானுக்கு விருப்பமானது. ஏன்? கவலையாக இருப்பவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள மாட்டார்கள். இறை விசுவாசத்தில் ஆட்டம் காணுவார்கள். இறை விசுவாசத்தில் ஆட்டம் காணுவார்கள். லியக்தஅஹு அன் சியரிஹி, எங்களுடைய முன்னேற்றம் தடுத்துவிடும், முன்னேற்றம் தடையாகிவிடும். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, 3 வருஷம் கடன்காரனுக்கு பின்னால் பைத்தே நான் 3 வருஷத்தில் இல்லாமாக்கி கொண்டுட்டேன் என்று சொல்லி, கொடுத்த பணமும் கிடைக்க இல்லை, 3 வருஷமும் லொஸ்டாகிவிட்டது. போக்கு, எங்களுடைய முன்னேற்றம் தடையாகிவிட்டது. நாங்கள் எந்த பயணத்தை போய்கொண்டிருந்தோமோ அந்த பயணத்தில் எங்களுடைய வேகம் குறைந்து விட்டது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு, குறிப்பாக மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் காருமானம் தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன், யா அல்லாஹ் கவலை மனக்கவலைகளை விட்டு இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். எழுதப்பட்டது தான் நடக்கும், எழுதப்பட்டது தான் நடந்து கொண்டிருக்கிறது. லிகைலா தஅஸவ் அலா மா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், தப்பிப்போனதை நினைத்து கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை, கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்பட வேண்டிய தேவையும் இல்லை. எழுதி வைக்கப்பட்டவைகள் தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்துக்கு அனுப்பி வைத்து விட்டு முதலாவது சொன்ன வார்த்தை இந்த வார்த்தைகள் தான். என்ன வார்த்தை? கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இன்றைக்கு ஃபிசிக்கலாக தன்னுடைய பொடிக்கு, தன்னுடைய மனிதனுடைய பொடிக்கு போய் வைத்தியம் செய்யக்கூடியவர்களை விடவும் உளவியல் பிரச்சனைகளில், டிப்ரெஷனில் வாழக்கூடியவர்கள் எம்மாத்திரமோ பேர் கூடிவிட்டார்கள். சொல்கிறாங்க தலைவலிக்குது, டாக்டர் சார் தலைவலி இல்லை, தூக்கம் வருதில்லை, அது தூக்கம் வராத நோய் அல்ல, உங்களுக்கு கவலைகள் கூட, மன அழுத்தங்கள் கூட. என்றால் தேவையில்லாதவைகளை எல்லாம் யோசித்து 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 நாங்கள் தலைக்கு மேலே வச்சு கொண்டுட்டோம். ஒரு குடும்பத்தில் தலாக்கு நடந்துட்டுதா, அந்த குடும்பத்தில் வரக்கூடிய முதலாவது விளைவு தாயும் தந்தையும் நோயாளியாக மாறிவிடுவார்கள். ஒருவர் வீட்டில் குடும்பத்தில் ஒரு நோயினால் பீடிக்கப்பட்டு விட்டார்களா, பெரும்பாலும் எங்களை சூழ இருக்கக்கூடிய சூழல் என்ன தெரியுமா சொல்லுது? நோயாளி வஃபாத்தாகுவதற்கு முன்னால் நோயாளியை பார்த்து கொண்டிருப்பவர் தான் மௌத்தாகி விடுவார்கள். என்ற மன அழுத்தம் கூட. நோயாளிக்கு இருக்கிற பிரச்சனை உண்டு தான், அவருடைய நோய் என்ற பிரச்சனையை மட்டும்தான் அவருக்கு நோய். அவர் சொல்வார் அல்லாஹ்வுடைய நாட்டம், இதை நாம் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லி அவர் வாழ்ந்து விடுவார். ஆனால் நோயாளியை பராமரிக்கக்கூடிய அந்த தாய், நோயாளியை பராமரிக்கக்கூடிய அந்த சகோதரர், அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? எவ்வளவு காலத்துக்கு பார்க்க வேண்டும், எவ்வளவு காலத்துக்கு இந்த கஷ்டம். இவர் வஃபாத்தாகிவிட்டால் இவர் விட்டு போன பிள்ளைகளை யார் பார்ப்பது? இந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வது? இந்த பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு என்ன செய்வது? சுப்ஹானல்லாஹ், மன அழுத்தம் அந்த அளவுக்கு ஊண்டி போய்விடும். அதனால் அவர்கள் முந்தி வஃபாத்தாகி விடுவார்கள். எங்களை சூழ இருக்கக்கூடிய சூழல் அதைத்தான் சொல்லுகிறது. எனவே கவலை என்பது கூடாது, பயம் என்பதும் தேவையில்லை. குர்ஆன் இப்படி சொல்லுகிறது. சையதுனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்து போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு குகையில் போய் தஞ்சம் புகுந்து விட்டார்கள். எங்களுக்கு தெரியும்,
அந்த குகையை சூழ மக்கத்து சகோதரர்கள், மக்கத்து காவிர்கள் வந்து சூழ்ந்திருக்கிறார்கள். சத்தம் கேட்கிறது, பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தில் பாதுகாத்தான். அந்த வரலாறுகள் அனைத்தும் எங்களுக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆன் சொல்லுகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். எப்படி தெரியும் ஆறுதல் சொன்னார்கள்? இத் யகூலு லிசாஹிபிஹி, தன்னுடைய நண்பருக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? பயப்பட வேண்டாம் என்று சொல்ல இல்லை. அந்த இடம் பயப்பட வேண்டிய இடம். ஏனென்றால் எதிரிகள் சூழ இருக்கிறார்கள், எங்களைத்தான் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள், வலை வீசி இருக்கிறார்கள். அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபி சொல்கிறாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லல. கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்கும், என்னுடைய குடும்பத்துக்கு என்ன நடக்கும், நான் கொண்டு வந்த தீனுக்கு என்ன நடக்கும், இந்த இஸ்லாத்துக்கு என்ன நடக்கும், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் உழைப்பாளிகள். அதனுடைய ரிசல்ட், அதனுடைய முடிவு, அதனுடைய பெறுபேறுகள் எங்களுடைய கையில் இல்லை, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நாங்கள் உழைப்பாளிகள். நாங்கள் செய்ய சொன்னதை செய்து கொண்டிருக்கின்றோம். இதனால் என்ன நடக்கும், என்ன முடிவுகள் வரும், அது அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். அதனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நெருக்கடியான அந்த மன அழுத்தம் அந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டிருந்த நேரத்தில் சொன்ன புத்திமதியும் கவலைப்பட வேண்டாம். எது நடந்தாலும் நலவுக்குத்தான் நடக்கும். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு தரப்பட்ட புத்திமதி அப்படித்தான். அன்பு சகோதரிகளே, இப்படி ஒரு சம்பவம் சொன்னாலும் உங்களோட வீட்டில் ஒரு சகோதரி, உங்களுடைய மகள் அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடைய மானத்தில் கை வைக்கப்பட்டிருக்கிறது. மானத்தில் கை வைத்து விட்டார்கள். ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய அநியாயம் ஒரு பெண்ணுடைய மானத்தில் கை வைப்பது தான். மானத்தில் கை வைத்து விட்டார்கள். இந்த பெண் இப்படிப்பட்ட ஒரு தகாத கர்மத்தில் ஈடுபட்டு விட்டாள் என்று சொல்லி முழு ஊரும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே பேசுகிறாங்க, எல்லாருமே கதைக்கிறாங்க. இப்படியாமே அப்படியாமே. இப்படி கதைத்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டு செய்தி, வீட்டுக்குள்ளே நடந்த அந்த இன்சிடென்ட் தெருவில் நெருப்பாக பத்துற கட்டத்தில் ஒருத்தர் வந்து சொன்னார், கவலைப்பட வேண்டாம், இதில் அல்லாஹ் எத்தனையோ ரகசியங்களை நலவுகளை மறைத்து வைத்திருக்கிறான், இதை நீங்கள் கெடுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இதுக்குள்ளே என்ன நலவிருக்கிறது என்பதை பாருங்கள் என்று உங்களுக்கு ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும்? எங்களோட வீட்டுள்ளுக்கு நடந்து ஒரு இன்சிடென்ட் நடந்து நெருப்பாக பற்றி கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பு பரவி முழு ஊருமாக சேர்ந்து பத்துது. இப்படியாமே அப்படியாமே. இது எல்லா காலத்திலேயும் உள்ள விஷயம். இன்றைக்கு அதுக்கு சோசியல் மீடியா இருக்கிறது, அதுக்கு எத்தனையோ பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த செய்திகளை பரத்துறதுக்கு, அந்த செய்திகளை பேசுகிறதுக்கு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை பாருங்க பார்ப்போம். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து சொன்னார், லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருன் லக்கும், இதை நீங்கள் கெடுதியாக பார்க்க வேண்டாம், இது உங்களுக்கு ஒரு நலவாக பாருங்கள், இதுக்குள் எத்தனை நலவுகள் மறைந்திருக்கிறதோ உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் இரக்கமுடையவன் என்று ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு சொல்லுவது அப்படியே நடந்தது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மனைவி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மீது இட்டுக்கட்டப்பட்டு விட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய அந்தஸ்தும் மரியாதை உயர்வு எந்த அளவுக்கு உயர்வானதோ அதே மாதிரி
அவர்களுடைய வீட்டுக்குள்ள நடைபெற்ற அந்த நிகழ்வு இட்டுக்கட்டப்பட்ட அந்த செய்தி முழு மதீனாவிலேயும் உயரத்தில் இருந்து பேசப்படுகிறது. எல்லாருமே பேசுகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் பார்த்து கொண்டே இருந்தான். முதல் நாளே அந்த விடயத்தை அல்லாவுக்கு அப்படியே மூடிவிடலாம். முதல் நாளே அல்லாவுக்கு அந்த விடயத்தை அப்படியே மறைத்து விடலாம். முதல் நாளே அல்லாவுக்கு அந்த ஆயத்தை இறக்கி இருக்கலாம். அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கவும் இல்லை, அந்த விடயத்தை மூடவும் இல்லை, அதை பத்துவதை நிறுத்தவும் இல்லை. பத்திக்கொண்டே இருக்கிறது, பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், கதைத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் 29-30 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்குகிறான் ஆயத்தை, லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருன் லக்கும். இந்த இன்சிடென்ட், இந்த நிகழ்வை நீங்கள் உங்களுக்கு கெடுதியாக பார்க்க வேண்டாம். இதுக்குள்ளே எத்தனையோ நலவுகள் மறைந்திருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எந்த ஒன்றை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க மாட்டாது. அல்லாஹுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க மாட்டாது. எந்த ஒரு பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்ளவும் முடியாது, எந்த ஒரு நன்மையான கர்மத்தை செய்யவும் முடியாது அவனுடைய அருள் துணை இல்லாமல். இதைத்தான் குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே முதல் நன்மாராயம், மனித குலத்துக்கு சொல்லப்பட்ட முதல் நன்மாராயம் இதுதான். என்ன நன்மாராயம்? கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். டிப்ரெஷன் வானம், அன்வான்ட் தேவையில்லாத கவலைகள் வானம், நாளைய பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை கிடையாது. நாளை வந்தால் நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு இருக்கிறது, அதனால் இன்றைய நாளை அனுபவிப்போம். நேற்றைய நாள் என்னுடைய கையில் இல்லை, அது தப்பி போய்விட்டது, அதை விட்டு விடுவோம். இன்றைக்கு இருக்கிறத நன்றாக சுவாசித்து, நன்றாக அனுபவித்து, நன்றாக என்ஜாய் பண்ணி அதை வாழ முடியும் என்றிருந்தால் அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதல் நாளே சொல்லிவிட்டான், கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் அந்த ரெண்டை விட்டும் பாதுகாப்பானாக. கவலையும் இல்லாத வாழ்க்கை, பயமும் இல்லாத வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை? அதுதான் சுவர்க்கத்துடைய வாழ்க்கை. அதனால தான் ஈமான்தாரிகள், முஃமின்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் சுவனபதியினுடைய வாழ்க்கையைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவலை என்பது கிடையாது, பயம் என்பது கிடையாது. சுவர்க்கம் என்பதை ஆதரவு வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எதை ஆதரவு வைத்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு அதுதான் கிடைக்கப் போகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சுவர்க்கத்துக்குரிய சொந்தக்காரர்களாக நம்மை அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வல்லதீன கஃபரு, அல்லாஹுடைய நேர்வழிகள் சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில், நேர்வழியான அந்த வழி காட்டித்தரப்பட்ட சந்தர்ப்பத்தில் யாரெல்லாம் அதை நிராகரித்து, அதை பொய்ப்பித்து, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தி நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு என்ன இருக்கிறது? உலாஇக்க அஸ்ஹாபுன் நார், அவர்கள் தான் நரகவாதிகள், நரகத்துக்குரியவர்கள், நரகத்தை சொந்த வீடாக ஆக்கி கொண்டவர்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கோடிட்டு காட்டியிருக்கின்றான். அந்த கூட்டத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய கட்டளைகளை உண்மைப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. நிராகரிப்போரை விட்டும் பொய்யென்று பொய்ப்படுத்தக்கூடியவர்களை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து நேர்வழியை பின்பற்ற இறைவன் துணை புரிவானாக. அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரைக்கும் உங்கள் அனைவருடைய துஆவையும் எதிர்பார்த்து சலாம் சொல்லி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.